காலையிலே தூங்கி முழிச்சு வெளியில் வந்து பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்க தெருவில். சரி யார் வீட்லேயும் சண்டை போல நம்ம நல்லா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளில வந்தா பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஆமாம், அடுத்தவங்க வீட்டில் போய் பார்க்குறது இல்லை, ஆனால் அவங்களே ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழைய ஜாமான் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு 100 ரூபா தாங்க காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிட்டு எலுமிச்சப்பழம் கொஞ்சம் பொறுக்க வேண்டியது இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே பொறுக்கி முடிச்சாச்சு. இப்போ புதுசாக சாரீ ஒன்று வாங்கியிருந்தாங்களா வீட்டில், அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் வடவம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அது வியாபாரத்துக்கு போகிற வடவம், அது எல்லாத்தையுமே வந்து மாடியில் போட்டு காய வச்சுட்டு இருந்தோம். உங்களுக்கும் வடவம் ஹோல்சேலில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் கனியின் பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கடைசியாக நியூ இயர் அன்னைக்கு கோயில் போனதுங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் ஆக போது சாமியை போய் பார்க்கவே இல்லை. அதனால தான் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அட்வான்ஸை போட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை ஃப்ரம் கனியின் பயணங்கள்.